இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8, 9. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமுள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமுள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இங்க 2 விதமான முயற்சிகளை பவுல் சொல்லுகிறார். இங்க 2 விதமான முயற்சிகளை பவுல் என்ன பண்றாரு சொல்றாரு. ஒன்று சரீரத்திற்கு நாம் எடுக்கும் முயற்சி, இன்னொன்று தேவ பக்திக்கு ஏதுவாய் நாம் எடுக்கிற முயற்சி. ஹல்லேலூயா. சரீர முயற்சி, ஆவிக்குரிய முயற்சி. 2 முயற்சிகளை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார். முயற்சி எடுக்காம இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா? முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிள்ளையை நம்ம கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். அவன் நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்கிற முயற்சி அவங்க என்ன பண்ணணும்? எடுக்கணும். விளையாட்டு போட்டியில சேர்க்கிறோம் அப்படின்னா அதற்கான முயற்சி என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஒரு வேலையில நமக்கு ஒரு உயர்வு வர வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சியை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். ஓகேவா? ஒரு குழந்தை நடக்கணும்னா கூட குழந்தை என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தா குழந்தையால நடக்க முடியுமாங்க? முடியாது. கருவுல உருவான நாள் முதல் நம்ம மரிக்கிற நாள் வரை இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஜீவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். நான் சும்மா இருப்பேன், எனக்கு சோறு கிடைக்கும். நான் சும்மா இருப்பேன், என்னுடைய வேலையெல்லாம் நடக்கும். நான் சும்மா இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சும்மாவே இருப்பேன், நான் மேன்மையாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா முடியுமா? முடியாது. நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றியை காண முடியும். நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றியை காண முடியும். வேதத்திலும் அநேக தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் தன்னுடைய வெற்றியை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா முயற்சி செய்தது நிமித்தமாக தங்களுடைய வெற்றியை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? காண்கிறார்கள். அப்பா ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே கேட்டு அதன்படி நடக்க அவர்கள் முயற்சி செய்தது நிமித்தமாக அங்க வெற்றியை காண முடிகிறது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்தார். அவர் பாருங்க திடீர்னு போருக்கு போறாரு. போருக்கு போனவுடனே அங்க தோல்வியை தழுவிடுறாரு. அவரால் ஜெயிக்க முடியல. இப்ப பல தடவை போருக்கு போறாங்க. எத்தனை தடவை போனாலும் அவரால் ஜெயிக்க முடியல. இப்ப இந்த டைமும் பெரிய தோல்வியை சந்திச்சதுனால தன்னுடைய ஜீவனை காத்து கொள்வதற்காக அவர் என்ன பண்றாருன்னா ஓடி ஒளியிறாரு. ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள பயந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப பாருங்க, அங்க ஒரு சிலந்தி அது என்ன பண்ணுது? தன்னுடைய வலையை வீடு என்ன பண்ணுது? கட்டிக்கிட்டே இருக்கு. கட்டுது, அந்த நூல் அந்துருது, கீழே விழுந்துருச்சு. கட்டுது, நூல் அந்துருது, கீழே விழுந்துருச்சு. திரும்பியும் கட்டுது, நூல் அந்துருது, என்ன பண்றது? கீழே விழுந்துருச்சு. இப்ப இந்த ராஜா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னதான் இந்த பூச்சி பண்ணுது? கட்டுது, கீழே விழுது, கட்டுது, கீழே விழுதுன்னு இவருக்கு ஒரே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா என்ன ஆரம்பிக்கிறாரு? எத்தனை தடவை இதை கட்டுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பூச்சி 17 தடவை, எத்தனை தடவை? 17 தடவை என்ன பண்ணுதான்? கட்டுதான், கீழே விழுதான், கட்டுதான், கீழே விழுதான், கட்டுதான், கீழே விழுதான். 18வது தடவை கட்டுச்சான், வீடு நின்னுச்சான், அது அங்கேயே இருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அது கீழே விழுற ஒவ்வொரு நேரமும் அந்த சிலந்தி பூச்சி தன்னுடைய தோல்வியை நினைக்கல. தன்னுடைய தோல்வி என்ன பண்ணல? நினைக்கல. அதோடைய ஒரே நோக்கம் வெற்றி மட்டும்தான். அதோடைய ஒரே நோக்கம் வெற்றி மட்டும்தான். அதற்கான முயற்சியை எடுக்கும் போது அது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் 18வது தடவை அது என்ன பண்ணுச்சான்? மேலோங்கி நின்னுச்சான். இப்ப ராஜா நினைக்கிறாரு, ஐயோ அப்ப நம்மளும் தோல்வியை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நாமும் ஆட்சி செய்ய முடியும் என்கிற தைரியத்தோடு அவர் போறாரு. முயற்சி செய்தாரு, ஆட்சியை மீட்டார், வெற்றியை பெற்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, முயற்சி என்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 24:30-31. சோம்பேறியின் வயலையும்
மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. ஒருவன் பிரயாசப்பட்டு பயிரிடுவானால் அதனுடைய பலனை அவனால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். எம்டி லேண்ட்ல என்ன விளையும்? முள்ளுதான் விளையும். என்னதான் விளையும்? முள்ளுதான் விளையும். ஆனா ஒருவன் போய் அங்க அந்த முள்ளெல்லாம் எடுத்து, சரிங்களா, பெரிய முயற்சி செய்து பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் அகற்றி அதை உழுவி நல்லா பக்குவப்படுத்தி அதற்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சி அப்புறம் விதை போட்டு பல வேலைகளை செஞ்சாதான் அங்க என்னத்தை காண முடியும்? நம்ம விளைச்சலை காண முடியும். இல்லாட்டி அது வெறும் காடு தான். அது என்னதுதான்? வெறும் காடு தான். வெறும் முட்கள் நிறைந்த காடாய் காணப்படுகிறது. அப்ப ஒரு விவசாயம் நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். நம்ம பிரயாசப்பட்டாதான் அந்த பிரயாசத்தில் நம்ம ஒரு பலனை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சரிங்களா? இப்ப அப்படியே நம்ம வருவோம். இங்க பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு? 2 முயற்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். 2 முயற்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் எல்லாம் எந்த முயற்சியில ஈடுபாடு அதிகமா இருக்கிறாங்க? சரீர முயற்சியில அதிக ஈடுபாடு உள்ளவர்களா இருக்கிறார்கள். சரீரத்துல வாழ்வதற்கு, சரீரத்துல நல்லா இருக்கிறதுக்கு, சரீரத்தில் சம்பாதித்ததற்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா உழைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதிக முயற்சிகளை நம்ம என்ன பண்றோம்? எடுக்கிறோம். ஆனால் இந்த முயற்சி எல்லாமே அற்ப பிரயோஜனம். இந்த முயற்சி எல்லாமே அற்ப பிரயோஜனம். இந்த உலகத்துக்குள்ள நம்ம வாழ்றதுக்கு நம்ம சரீர முயற்சியை தான் அதிகமா எடுக்கிறோம். ஆனா தேவ பக்தியானது தேவனுக்கு ஏற்ற முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது இந்த உலகத்துக்கும் போதுமா இருக்கிறது, இம்மையின் வருகைக்கும் அது போதுமானதாய் இருக்கிறது. நீங்க பிரசங்கி 2:10 வாசிங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். ஹல்லேலூயா. என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். நான் முயற்சி எடுத்ததுனால என்னால் என்ன பண்ண முடிஞ்சது? என் கண் கண்டதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடிஞ்சது? வாங்க முடிஞ்சது. என் இருதயம் விரும்பினது எல்லாத்தையும் என்னால் பெற முடிஞ்சது. உலக வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? நல்லா என்ஜாய் பண்ண, எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன்னா வீடு கட்டினேன். தோட்டத்தை வாங்கணும்னு நினைச்சேன்னா ஒரு தோட்டத்தை வாங்கினேன். வேலைக்காரிகள் எனக்கு இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் வேலைக்காரிகளை வச்சேன். பொண்ணை சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா பொண்ணை சம்பாதிச்சேன். வேலையை வாங்கணும்னு நினைச்சேன்னா வேலை வாங்கினேன். பைக் வாங்கணும்னு நினைச்சேன்னா பைக் வாங்கினேன். கார் வாங்கணும்னு நினைச்சேன்னா கார் வாங்கினேன். என் கண் என்னெல்லாம் கண்டதோ, நான் எதையெல்லாம் எனக்கு வேணும் என்று என்னுடைய இருதயம் யோசித்ததோ அதற்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணேன்? முயற்சி பண்ணேன். அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? வாங்கிக்கிட்டேன். அதை என்ன பண்ணேன்? நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கும் போது தான் இந்த முயற்சி எல்லாம் எதற்கு நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேனே, நான் இவ்வளோ ஓடுறேனே, இந்த முயற்சியெல்லாம் எதற்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு புலன்படுகிறது, இதையெல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் தருகிறதா இருக்கிறது. அப்படியே பிரசங்கி 2:11 வாசிங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. பாருங்க, நம்ம எடுக்கிற முயற்சி எல்லாமே என்னது? மாயை, மனதுக்கு சஞ்சலம் தருகிறதா இருக்கிறது, பிரயோஜனமற்றதா இருக்கிறது. நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, நான் இவ்வளோ ஓடுறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு நிமிஷம் கூட எனக்கு ரெஸ்ட் இல்லை, என்னுடைய இருதயம் இவ்வளவாய் துடிக்கிறது, நான் இவ்வளோ பண்றேன். ஆனா இதெல்லாம் எதற்காக? எந்த பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்காக நம்ம என்ன பண்றோம்? செலவிடுகிறோம். இவ்வளோ ஓடுறோமே, இதெல்லாம் நம்ம கொண்டு போக முடியுமா? இங்க விட்டுட்டு போற எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? பிரயாசம் எடுக்கிறோம். நித்தியம் இல்லாத எல்லாத்துக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம்? பிரயாசம் எடுக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். அதனாலதான் இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்னா, என் குமாரனாகிய தீமோத்தியே தேவ பக்திக்கு ஏற்ப முயற்சி பண்ணு என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க பொதுவா யாரை பார்த்து சொல்வீங்க? ஏசப்பா கிட்ட வாப்பா, நீ தேவனை நோக்கி இரு, ஏசப்பாவை பிடிச்சிக்கோ,
நல்லா இரு அப்படின்னு யாரை பார்த்து சொல்வீங்க? கஷ்டப்படுறவங்க, துன்மார்க்கன், பாவி, ஆண்டவர்கிட்டயே சேராதவன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவங்ககிட்ட தான் நம்ம என்ன போய் சொல்லுவோம்? ஏசப்பா கிட்ட வா அப்படின்னு சொல்லுவோம். தேவ பக்திக்கு ஏற்ப முயற்சியை நீ என்ன பண்ணுப்பா, எடுப்பா, உன் வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனால் இங்கே பவுல் யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்த்தால் தீமோத்திக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறாரு? தீமோத்திக்கு இந்த பகுதியை எழுதியிருக்கிறார். பாருங்க, தீமோத்திவை தன்னுடைய குமாரனா எண்ணி நேசிக்கிறார். தன்னுடைய குமாரனா எண்ணி என்ன பண்றாரு, நேசிக்கிறார். குமாரன்னா என்ன? பையன். அப்ப பவுல் தீமோத்தியை ரொம்ப 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 நேசிக்கிறாரு. பாருங்க, பவுல் சொல்றாரு, தீமோத்தியும் என்னை போல் ஒரு மனதுடையவன், என்னை போல் ஒரு மனதுடையவன். பவுல் யாரு? ஏசப்பாக்காக வைராக்கியமாய் ஓடினவர், ஏசப்பாக்காக வைராக்கியமாய் ஓடினவர். அப்போ என்னை போல் மனதுடையவன்னா அப்போ பவுலை போல ஒரு மனிதன் தான் யாரு? தீமோத்தேயு. பவுலை போல ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் யாரு? தீமோத்தேயு. அதையும் தாண்டி அவர் சொல்றாரு, எல்லோரும் தங்களுக்கு உரியதை தேடினார்கள், ஆனால் தீமோத்தேயு கிறிஸ்துவுக்கு உரியதை தேடினான். தீமோத்தேயு யாருக்குரியதை தேடினான்? கிறிஸ்துவுக்குரியதை தேடினான். நம்மளாம் யாருக்குரியதை தேடுறோம் அதிகமா? ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் மிஞ்சி போனால் 1 மணி நேரம் மேக்சிமம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். மீதி இருக்கிற 23 நேரமும் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குரியதை தேடுறோம். சரிங்களா? அப்போ பாருங்க, அப்போ பவுல் சொல்றாரு, மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு உரியதை தேடினார்கள், ஆனால் தீமோத்தேயு யாருக்குரியதை தேடினான்? கர்த்தருக்குரியதை தேடினான். அவன் உத்தம குணமுள்ளவன், அவன் விசுவாசி, தேவனை மிகவும் விசுவாசிக்கிறவன், நன்றாக ஜெபிக்கிறவன். அப்ப ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லணும், தேவ பக்தியை ஏற்ப முயற்சி பண்ணு. அப்படிப்பட்ட தீமோத்தேயுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவ பக்திக்கு ஏற்ற முயற்சியை நீ என்ன பண்ண வேண்டும், எடுக்க வேண்டும். தீமோத்தி நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷன், தீமோத்தி நல்ல ஒரு பக்தி உள்ள மனுஷன், தேவனை அறிந்த ஒரு மனிதன், தேவன் மேல் வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட தீமோத்தேயுக்கே பவுல் எழுதுகிறார்னா அப்ப நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நம்மெல்லாம் சொல்லுங்க, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஒண்ணுமே இல்லை, நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு இது எழுதும்போது இந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கணும், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். தேவ பக்திக்கு ஏற்ப முயற்சி நீ என்ன பண்ணணும். நீங்க மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. இப்ப பாருங்க, நாம எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இது நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டது நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் வார்த்தையாலே என்ன பண்றாரு, உலகத்தை என்ன பண்றாரு, சிருஷ்டிக்கிறார். அப்ப மனிதனையும் யாரு சிருஷ்டிக்கிறா, தேவன் தான் சிருஷ்டிக்கிறார். எதற்காக சிருஷ்டிக்கிறார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க ஆண்டவர் என்ன பண்றாரு, சிருஷ்டிக்கிறார். இப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, ஆடு மாடெல்லாம் சிருஷ்டிக்கும் போது என்ன சொன்னாரு, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவதாக அப்படின்னோடனே பல மிருக ஜீவன்கள் உண்டாச்சு. அப்படிதானே? பறவைகள் உண்டாக கடவுதுன்னொடனே பல பறவைகள் என்ன பண்ணுச்சு, உண்டாச்சு. சமுத்திரத்தின் மச்சங்கள்லாம் உண்டாக கடவுதுன்னொடனே பல சமுத்திரத்தின் மச்சங்கள் என்ன பண்ணுச்சு, உண்டாச்சு. எதுவுமே ஒண்ணு ஒண்ணா உருவாகல. யோசித்து பாருங்க, 6வது நாள் மனிதர்கள் உண்டாக கடவுது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பவே பூமி என்ன பண்ணியிருக்கோம், நிறைஞ்சு வலிச்சிருக்கோம். ஏன்னா அவர் எதையுமே ஒண்ணா என்ன பண்ணல, உண்டாக்கல. மனிதனை ஸ்பெஷலா ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல, அவருடைய நாசியில் இருக்கிற சுவாசத்தை நமக்கு கொடுத்து, மிகவும் அழகான ஒரு ரூபத்தை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. இந்த கழுதை ஆடு மாடெல்லாம் உண்டாக்குன மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல, உண்டாக்கல. சரிங்களா? ரொம்ப ஸ்பெஷலா ஆண்டவர் என்ன பண்றாரு, மனிதனை உண்டாக்குறாரு. எதுக்கு நம்மளை அவ்வளோ ஸ்பெஷலா உண்டாக்குறாரு? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஸ்பெஷலாக நம்மளை சூஸ் பண்ணுறாரு. அவ்வளோ சூஸ் பண்ணி அப்படியே வடி அமைச்சு நம்மளை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. இப்போ பாருங்க,
தேவ பக்தி உள்ளவன் தான் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை கொண்டு வர முடியும். ஆமா தானே? அநியாயம் செய்கிறவன், தீமை செய்கிறவன், பாவம் செய்கிறவன் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனால் மட்டும்தான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். இப்ப பாருங்க, ரொம்ப அழகா தேவன் உருவாக்குனாரு, சிருஷ்டித்தாரு. ஆனா அங்க என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. அங்க என்ன வந்துருச்சு? தீமை வந்துருச்சு. துன்மார்க்கம் ஆன சந்ததி என்ன பண்ணி விட்டது? உருவாகி விட்டது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 4:3 எடுத்து வாசிங்க. பக்தி உள்ள ஒரு மனிதனை தேவன் உண்டாக்கினார், ஆனா அந்த மனித ஜனம் துன்மார்க்க சந்ததியாய் மாறிவிட்டது. இப்ப துன்மார்க்க சந்ததியாய் மாறி விட்டதுனால ஆண்டவர் என்ன பண்றார்னா, முதலாவது சிருஷ்டித்தார். முதலாவது என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். ரெண்டாவதாக தெரிந்து கொண்டார். என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். தன்னுடைய ஜனமா என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, கோடிக்கணக்கான ஜனம் இருக்கும், அப்படிதானே? இந்த உலகத்துல எத்தனையோ கோடி 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 கோடிக்கணக்கான ஜனம் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்ப தேவன் அதுல இருந்து என்ன பண்றாருன்னா சூஸ் பண்றாரு. யாரை சூஸ் பண்றாரு? பக்தி உள்ளவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. கோடிக்கணக்கான ஜனத்துல இருந்து ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? தேவன் மேல் யார் பக்தியா இருக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன பண்றாரு? தேர்ந்தெடுக்கிறார். அப்ப பாருங்க, யாரெல்லாம் பக்தியா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் தேவனை பக்தியா விரும்பி நேசிக்கிறீங்களோ, இரண்டாம் வருகையில நம்ம தான் ஆண்டவரோட என்ன பண்ணுவோம்? இருப்போம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நான் படிச்சவன் இல்லை, நான் பணக்காரன் இல்லை, எனக்கு நிறைய சொத்து இல்லை, எனக்கு நிறைய தாளந்து இல்லை, இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணல? சூஸ் பண்ணல, தேர்ந்தெடுக்கல. யாரை சூஸ் பண்றாரு? அவர் மேல் பக்தியா இருக்கிறவர்களை, அவர் மேல் பக்தியா இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. ஆண்டவர் இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள்ல அப்படியே லென்ஸ் வச்சு தேடுறாரு. லென்ஸ் வச்சு என்ன பண்றாரு? தேடுறாரு. இந்த பிள்ளை என் மேல பக்தியா இருக்காரா? இந்த மகன் என் மேல பக்தியா இருக்கானா? என்னையே நேசிக்கிறானா? எனக்கு முக்கியத்துவம் தரானா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? தேடுறாரு. சவுலோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? கொலை செஞ்சான், எதிர்த்து நின்றான், பல பாவங்களை செஞ்சான். அப்ப மக்களுடைய பார்வை அவன் மேல் எப்படியா இருந்தது? எப்படி இருந்தது? இவன்லாம் ஒரு மனுஷனாயா? இவன்லாம் ஒரு மனுஷனா? இவனுக்கு ஈவு இறக்கணும் ஏதாவது இருக்குமா? எப்படி இருக்கான் இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட எண்ணமும் இருந்திருக்கும். ஆனா அந்த சவுலை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த சவுலை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? சந்திக்கிறார். அந்த சவுலை தான் ஆண்டவர் யாராய் மாத்துகிறார்? பவுலாய் மாற்றுகிறார். ஏன்? அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இப்ப பாருங்க, ஏன் கிறிஸ்தவர்களை கொன்றான் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் மேல் அவ்வளவு வைராக்கியம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் மேல் அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு பக்தி. அப்ப ஆண்டவர் சவுலை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? இப்ப இவனை நான் தெரிந்து கொண்டேன்னா இவன் என் மேல் எவ்வளவு வைராக்கியமா இருப்பான், என் மேல் எவ்வளவு பக்தி உள்ளவனா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சவுலை பவுலா மாத்துறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நீங்க எல்லாம் அப்ப எவ்வளவு பக்தியா இருப்பீங்கன்னா அதை காட்டிலும் தெரிந்து கொண்ட இவர்கள் எல்லாரும் என்மேல் மிகவும் அன்புள்ளவர்களா இருப்பார்கள், என்மேல் மிகவும் பக்தி உள்ளவர்களா இருப்பார்கள் என்று சொல்லிதான் தெரிந்து கொண்டு ஆண்டவர் இங்கே உங்களை அமர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா எப்படி ஆண்டவர் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் தேவன் நம்மளை இங்க அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சவுல ஆண்டவர் வித்தியாசமா பார்க்கிறாரு. நம்மளையும் அத்தனை பேர் எப்படி பார்ப்பாங்க? வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. அவர்கள் பார்க்கிற கண்ணோட்டத்தில் தேவன் நம்மை பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜனம் பார்க்கிற கண்ணோட்டத்தில் தேவன் நம்மை பார்ப்பது இல்லை. அவர் பார்க்கிற விதமே வேற, அவர் பார்க்கிற விதமே வேற. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை மிகவும் நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். தேவன் நம்மளை மிகவும் நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அப்ப நம்ம பக்தியாய் வாழ்வதற்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு பாத்திரமாய் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்க 120 பேர் அங்க இருக்காங்க. அங்க 11 சீசர்கள் இருக்கிறாங்க. யூதாஸ் காரியோத் என்ன பண்றாரு? அவர் போயிடுறாரு, அவர் கிடையாது, உலகத்திலேயே இல்லை. அப்ப அந்த இடத்துல 12வது ஒரு ஆளை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப மத்தியாங்கிற ஆளை தான் அவங்க என்ன பண்றாங்க?
சூஸ் பண்றாங்க சீட்டு போட்டு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க தான் ஏசப்பா பிறக்கிற காலத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் தான் இருக்கிறாரு, இவர்களுக்கு தான் ஏற்றவர்கள் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவன் மனிதன் பார்த்த விதமாய் மத்தியாவை பார்க்கல. தேவன் அங்க யாரை பார்த்தார்னா, வல்லமையாய் ஒருவனால் ஊழிய செய்ய முடியும், வல்லமையாய் ஒருவனால் எழும்பி நிற்க முடியும் என்றால் அது சவுலால் மட்டும்தான் முடியும் என்று அறிந்து, அது மத்தியா அல்ல, சவுலை நான் பவுலாய் மாற்றுவேன் என்று சொல்லி தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நீ ஒருவனை நல்லவனா பார்க்கறதுனால தேவன் அவர்களை நல்லவனா பார்க்க மாட்டாரு. நீ ஒருவனை கெட்டவனா பார்க்கறதுனால தேவன் அவர்களை என்ன பண்ண மாட்டாரு, கெட்டவனாய் பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீ கெட்டவன் சொல்றவன் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனா தெரிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களை யார் நிந்திக்கிறாங்க, உங்களை யார் அவமானப்படுத்துறாங்க, உங்களுடைய கேரக்டரை யாராவது தப்பா சொல்றாங்களா, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை துன்மார்க்கன்னு சொல்றாங்களா, உங்களை வேதனைப்படுத்துறாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகம் உங்களை பார்க்கிற விதம் உங்கள் தேவன் உங்களை பார்ப்பது இல்லை. உங்கள் தேவன் உங்களை உயர்ந்தவர்களாய் மகிமையானவர்களாய் தேவன் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்க நாம் சில முயற்சிகளை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதற்கான காரியங்கள் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இருக்கோம், நம்மளுடைய சித்தத்துக்கு நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுதா நம்மளால என்ன பண்ண முடியாது, முழுமையாக வாழ முடியாது. தேவனுடைய சித்தத்துக்குள் நாம் முழுமையாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம முழுமையாய் தேவனுக்கென்று நம்ம என்ன பண்ண வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கொஞ்சம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க தெரியுமா, நம்மளுடைய முழு சரீரத்தில் ஒரு காவாசி இல்லை, ஒரு கடுகு இருக்குது தெரியுமா, கடுகு எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த கடுகை மட்டும்தான் நம்ம தேவனுக்கு கொடுத்துருக்கோம். அந்த கடுகை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேவனுக்கு கொடுத்துருக்கோம். அதுவும் போனால் போகட்டும், ஏதோ நம்ம ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு, ஏதோ அப்பப்போ நம்ம கேட்குறதெல்லாம் நமக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடுகு அளவு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்கு கொடுத்துருக்குறோம். மற்றது எல்லாமே நம் சித்தத்தின்படி நம் சுயத்தின்படி செய்கிற ஜனமாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கடைசி வரை நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என் நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-6 வசனம் வரை நீங்க வாசிச்சீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியும் தேவனும் நடக்கிற ஒரு குயவனுடைய கதையை நாம் பார்க்க முடியும். இப்ப எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு குயவனோட வீட்டுக்கு போ, அங்க நான் உன் கூட பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அங்க போறாரு. குயவன் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, மண்பானையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மண்பானை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மண்பானை என்ன ஆச்சுன்னா கெட்டு போச்சு. அவர் உடனே என்ன பண்றாரு, அதை உடைச்சிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, உடைச்சி அதை திரும்பியும் என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. அவருடைய கண்ணுக்கு சரியா படுற அளவுக்கு அவருடைய கண்ணுக்கு மிகவும் அழகா இருக்குது. அதனால அவர் என்ன பண்றாரு, திரும்பியும் அந்த மண்பானையை அவர் என்ன பண்றாரு, உருவாக்குறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனமாகிய நீங்க, என் ஜனமாகிய நீங்க அந்த களிமண் போல் நீங்கள் என்னுடைய கரங்களில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது என்றால் முழுமையாக நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்துடணும். நம்ம கெட்டு போயிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டோம், கெட்டு போயிட்டோம். ஆனா இப்போ முழுமையாக நம் தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அழகான ஒரு பாத்திரமாய் நம்மை உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முழுமையாக ஒப்பு கொடுப்பது என்பது மிகவும் 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 முக்கியமாக இருக்கிறது. சவுல் தேவன் சந்தித்த வேளையில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்காவிட்டால் இவ்வளவு பெரிய பவுலாய் மாறி இருக்க முடியாது, இவ்வளவாய் நம் பவுலை குறித்து தியானித்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம டாடி எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு குடிகாரர் தான். ஆமேன், ஹல்லேலூயா.
இஷ்டம் போல வாழ்ந்தவங்க தான். ஆனா தேவன் சந்தித்த வேளையில் தேவனுக்கென்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இந்த பெரியாம்பட்டி கிராமத்தில் வந்து அநேக கிராமங்களுக்கு சென்று அநேக ஜனங்களை சந்தித்து எத்தனையோ 1000 மக்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து எத்தனை 1000 பேய்களை விரட்டி இன்றைக்கு நாம் ஒரு பரிசுத்த சந்ததியாய் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு தன்னைத்தான் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக. ஹல்லேலூயா. அப்ப நீங்க முழுமையா ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்களுடைய சிந்தைக்கு நீங்க இடம் கொடுக்கல அப்படின்னா தேவன் உங்களை உருவாக்குவார். உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின் கீழ் தேவன் உங்களை நடத்துவார். எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க, எத்தனையோ சக்சஸ்ஃபுல்லான ஆட்களை பார்க்குறீங்க. ஏன் அவங்களால அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது என்றால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை வழி தவறாமல் அவர்கள் செய்ததன் நிமித்தமாக தான் அந்த உயர்வில் அவர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டத்தின் கீழ் நாம் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். மத்தேயு 16:24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏசப்பாக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணணும்? நம்ம வெறுக்கணும். நம்மளை என்ன பண்ணணும்? நம்மளை வெறுக்கணும். முழுமையாக ஒப்பு கொடுப்பது என்பது தன்னைத்தான் வெறுத்து ஒரு களிமண் போல தேவனுடைய கரத்தில் நாம் இருந்து அவர் நம்ம எப்படியெல்லாம் வணங்குகிறாரோ அதற்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது பரிசுத்த மகிமை நாம் பார்க்க முடியும். இம்மைக்கான மகிமையும் பார்க்க முடியும், மறுமைக்கான மகிமையும் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ள பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்மை முழுவதாக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவதாக பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தமாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். 1 பேதுரு 1:15-16 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவதாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும். சில இடத்துலலாம் சர்ச்சுக்கு மேலே நல்லா அழகா ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க? கண்ணாடி கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அழகா ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்க, அது வழியாக சூரியன் படும்போது எப்படி இருக்கும்? அந்த வெளிச்சம் வந்து எப்படி இருக்கும்? மிகவும் பிரகாசமாக இருக்கும். அந்த ஒளி வந்து மிகவும் அழகாக இருக்கும். இப்போ அந்த கண்ணாடி ஜன்னல் இப்போ வந்து ரொம்ப அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதன் வழியாக வர ஒளி எப்படி இருக்கும்? டஸ்டாக இருக்கும், கிளியராக இருக்காது, ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும், சரியாக இருக்காது. அப்படி தானே? அதுவே அந்த கண்ணாடி ரொம்ப க்ளீனாக இருக்குது, உடையாமல் இருக்குது அப்படின்னா அந்த முழு வெளிச்சத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அந்த முழு பிரகாசத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதே போல தான் அந்த கண்ணாடி கதவு போல தான் நம்மளும், அந்த கண்ணாடி ஜன்னல் போல தான் நம்மளும் உடையாம கிளீனாக இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி நம்ம மேலே படும்போது நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே என்ன பண்ணுவோம்? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை நமக்குள்ள கொஞ்சம் அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயாவது உடஞ்சி போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த முழு ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. நம்ம கொஞ்சம் அழுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சம் உடஞ்ச பாத்திரமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே பிரதிபலிப்போம். அப்போ முழுமையாய் தேவனாய் நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நம்ம முழுமையான ஒரு உடையாத ஒரு கண்ணாடி போல, ஒரு அழுக்கில்லாத கண்ணாடி போல, ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி போல இருக்கும்போது அங்கே இருக்கிற கதிர்வீச்சுகள் நம்மேல் படும் பொழுது அப்படியே பிரகாசிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தான் பரிசுத்தமாய் நம் மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஜீவிக்க முடியும். பரிசுத்த தன்மையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிரதிபலிக்க முடியும். தேவன் பரிசுத்தர். அதனால் நம்ம பரிசுத்தமாக இருப்பதே தேவன் மிகவும் விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா தேவ திட்டத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் திட்டத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு திட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார், ஆனால் நமக்கு என்ன இருக்காது?
என்ன இருக்காது? நம்பிக்கையே இருக்காது. நமக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. அப்பா எத்தனை வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா எத்தனையோ வருஷம் நான் பொறுமையாக இருந்துட்டேனே, ஆனால் எதையுமே என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நீங்கள் என் கூட இருக்கீங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டுவேன், நான் உங்களுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லையே, ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லையே அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். பசில்னு ஒரு கேம் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒரு அழகான ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடச்சி 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 வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாகங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து சேர்க்கணும். சேர்த்தா திரும்பியும் அந்த அழகான படம் என்ன பண்ணிடும், வந்துடும். ஆனால் அந்த பாகங்களை சேர்க்கறதுக்குள்ள நமக்கு குழப்பமே ஆயிரும். இது இங்கே பத்துமா, இது இங்கே பத்துமா, நம்ம சரியாக தான் வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வந்துடும், மிகப்பெரிய குழப்பமே வந்துடும். ஆனால் அந்த குழப்பத்தின் மத்தியில் நம்ம முயற்சி செஞ்சு வைக்கும் போது அந்த பசில் அந்த படம் மிக அருமையாக, அந்த படம் மிக அருமையாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு பசில் மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு பசில் மாதிரி தான். அங்கங்கே உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை, என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை, என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்கேயோ வரும், இங்கே பொறிச்சிரும், எங்கேயோ வரும், இங்கே பொறிச்சிரும் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய திட்டத்தின் கீழ் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, எப்படி உடைக்கப்பட்ட நம்ம பீஸா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மிகவும் அழகாக ஒன்று சேர்த்துருவாரு. நம்மளுடைய வாழ்க்கை மிக 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 பல மடங்கு அழகாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க, எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப தேவ திட்டத்தின் மேல நம்ம எப்படி இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். நம்மை உருவாக்கினவர் அவர். தாயின் கருவில நம்ம யார் உருவாக்குனா, அவர் தான் உருவாக்குனாரு. இன்னைக்கு கார்த்திகா அப்படிங்கிற பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அது கார்த்திகான்னு அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கார்த்திகான் என்று அறிந்து வைத்தவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைக்காமல் இருந்திருப்பாரா, ஒரு நோக்கத்தை வைக்காமல் இருந்திருப்பாரா? நிச்சயமாய் நோக்கத்தை வைத்திருப்பார், திட்டத்தை வைத்திருப்பார். அவர் என்ன திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று நீங்க காத்திருந்து அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்த பிறகு அந்த திட்டத்தின் மேல் நம்ம எப்படி இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். ஆகலாங்க, 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், ஒருவேளை உனக்கு 80 வயசு ஆனாலும் தேவன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சவுலை பவுலாய் மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனை சாட்சிகளை நாம் கேட்கிறோம், எத்தனை உயர்வுகளை நாம் பார்க்கிறோம் நம் கண்ணுக்கு முன்பாக. அத்தனையும் செய்த தேவன் இன்றும் ஜீவனோடு நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்வார் என்று முழுமையாக நாம் நம்பி அவரை விசுவாசிக்கும் போது திட்டமாய் தீவிரமாய் இறங்கி வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் மேல் எப்படி இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். கடைசியா ரோமர் 8:28 வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப நீங்க நம்பணும், தேவனுடைய தீர்மானத்தின்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கேன், தேவனுடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய தீர்மானத்தின்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் இந்த சபைக்குள்ள நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நம்பணும். அந்த நம்பிக்கையில தேவன் மேல நீங்க எப்படி வைக்கணும், முழு அன்பு வைக்கணும். எப்படி வைக்கணும், முழு அன்பு. அந்த முழு அன்பு எதை தெரியுமா வெளிப்படுத்துது ஏசப்பாக்கு? ஐயோ, என் பிள்ளை என் மேல எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறா, என் பிள்ளை என் மேல எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறா. உலக பிரகாரமான இந்த அற்ப ஜனம் நம்ம கிட்ட சின்னதா 2 வார்த்தை பேசினாலே நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த மனுஷன் என்ன நம்புறானே, இந்த மனுஷன் என்ன நம்புறாளேன்னு நினைச்சு நமக்கு முடியாத காரியத்தை கூட நம்ம போய் செய்யறோமே. அப்போ உங்களுடைய முழுமையான அன்பை நீங்க தேவனிடத்துல வெளிப்படுத்தும் போது தேவன் நினைக்கிறாரு, ஐயோ என் மக என்னை முழுமையா நம்புறாளே அப்படின்னு சொல்லி தீவிரமாய் இறங்கி வந்து உங்களுக்கு நடக்கிற அனைத்தையும் தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு தீமையும் உங்களை நெருங்காது. ஹல்லேலூயா. அது தீமை போல தெரிஞ்சாலும் அது நன்மைதாங்க. அது தீமை போல தெரிஞ்சதானாலும் அது என்னதுதான்,
நன்மைதான். ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுறாங்க அப்படின்னா சந்தோஷமா இருங்க. ஏன் தெரியுமா? ஏன் விலகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்பாவுக்கு தெரியும்ல, உன்னை குறித்து தப்பா நினைச்சானா நல்லதா நினைச்சானா ஏசப்பாக்கு தெரியும்ல. அவன் உனக்கு ஃபிட் இல்லை, அவனுக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? விலக்கிடுறாரு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில யார் இருக்காங்க யார் இல்லை என்று கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் அவருடைய திட்டத்தின் கீழ் நடக்கிறது என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது சகலத்தையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த 3 காரியத்தை செய்யும் பொழுது தேவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும். என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். சரீர முயற்சி, ஆவிக்குரிய முயற்சி. நாம் வாழ்க்கையில் சரீர முயற்சி தான் நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய முயற்சி நாம் ரொம்ப 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 கம்மியாக தான் எடுக்கிறோம். அதனால இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற சிறு 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 காரியங்களிலும் தேவனை முன்னிறுத்த வேண்டும். தேவன் மேல் நீங்கள் எவ்வளவு பைத்தியமாக இருக்கிறீர்கள் என்று தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் தெரியப்படுத்தும் போது எல்லா காரியங்களையும் தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் மேல் மிகவும் பற்றுள்ளவர்களா இருங்க. ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தை நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.